ஹலோ, வணக்கம் உறவுகளே. நீங்கள் சுகமாக இருக்கிறீங்களோ? நாங்கள் சுகமாக இருக்கிறோம். நான் இன்றைக்கு டின்மீன் உருளைக்கிழங்கு போட்டு கல்லட் செய்ய போகிறேன். அப்போ உருளைக்கிழங்கெல்லாம் இங்கே கழுவி எடுத்து வச்சுருக்குது. இனி அவிய போடணும். ப்ரெஷர் குக்கரில் அவிய போடுவோம்ண்டு எல்லாம் கழுவி வச்சுருக்கிறேன். இந்த டின்மீன் இது பிட்சாவுக்கு போடுற டின்மீன் 2 எடுத்து வச்சுக்கிறேன். இந்த 2 டின்மீனில் செய்ய போகிறேன். இது நல்ல துப்புரவாக்கி அந்த உருத்தின மீன் மாதிரி இருக்கும். இதுதான் இங்கே பிட்சாவுக்கு போடுறது வெளிநாட்டில். அப்போ இந்த டின்மீனில் கல்லட் செய்கிறது பிள்ளைகள் கூட விரும்பி சாப்பிடுவினோம். ஏனெண்டா அதில் ஒரு கழிவுகளும் பெறாது. எங்களுக்கு பெரியாக்களுக்கும் அது நல்லா இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இந்த டின்மீனில் அந்த ஆயில் போட்டது இருக்குது. இங்கே பாருங்கோ, அந்த ஆயில் அண்டல் இருக்குது. இங்கே தெரியுதா ஆயில்? இங்கே இதில் எங்கேண்டா இங்கே இதில் பாருங்க ஆயில். இப்படி ஆயில் போட்டது இருக்குது, ஆயில் போடாததும் இருக்குது. நான் ஆயில் போட்ட டின்மீன் தான் எடுக்கிறேன். நான் எப்பவும் அது நல்லா இருக்கும். அந்த ஆயில் போட்டது அந்த தண்ணியில் ஊறி நல்லா இருக்கும். அப்போ இப்படி டின்மீன் தான் நான் வாங்குறது. இந்த டின்மீனில் கல்லட் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பிறகு காட்டுறேன். முதல்ல அவிய வைக்கணும் தானே, கிழங்கு அவிய வைப்போம். அவிய வச்சுட்டு அடுப்பை போட்டுட்டு அவிய வைப்போம், மூடணும் படிவா. அப்போ அதுக்கு பிறகு வெங்காயம் பச்சை மிளகாய் எப்படி போட்டு செய்கிற செய்முறையை பிறகு காட்டுறேன். வேறுங்க இதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயத்தை சின்னனா வெட்டணும், பச்சை மிளகாயும் அப்படி வெட்ட வேணும். வெங்காயம் சின்னனா வெட்டி பச்சை மிளகாயும் பச்சையாகவே போடுறது உருளைக்கிழங்குக்குள்ள. கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்க வேணும். எண்ணெயில் வதக்கி அதுக்கு கொஞ்சம் தூள் கொஞ்சம் மஞ்சள் எல்லாம் போட்டு வதக்கி செய்யக்க காட்டுறேன். அதுக்கு இது என்னது ரக்தூள் எடுத்து வச்சதுக்கு, முட்டை துவைக்க எடுத்து வச்சதுக்கு கொஞ்சம் மஞ்சள் போடணும், உப்பு போடணும். இதெல்லாம் செய்யக்கல காட்டுறேன். இப்போ வெங்காயம் சின்னனா வெட்ட போகிறேன். வெட்டி போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி சின்னனா வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்குது. வெங்காயம் அப்படி சின்னனா வெட்டி கணக்க போடணும். கணக்க போட்டால் தான் நல்லா இருக்கும். அந்த பொரிஞ்சு விரைக்குள்ள உள்ளுக்குள்ளே அப்படியே பொரிஞ்சு கடிவடை நல்லா இருக்கும். கொஞ்சம் வெங்காயம் வதக்க போகிறேன். அது செய்ய வேண்டையும் காட்டுறேன். இனி உருளைக்கிழங்கு இன்னும் அவிஞ்சு வரையில்லை, ப்ரெஷர் குக்கரில் வச்சுருக்குது. அவிஞ்சு வர தோலெல்லாம் முறித்து போட்டு பிறகு காட்டுறேன். இப்போ வேறுங்க உருளைக்கிழங்கெல்லாம் அவிச்செடுத்து சின்னனா வெட்டி வச்சிருக்கிறேன். இதுக்கு டின்மீன் உடைச்சி இதுக்கு போட்டிருக்கு. கொஞ்சம் தண்ணி எல்லாத்தையும் படித்து ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தண்ணியோட தான் வச்சுருக்கணும். என்னென்ன அடுப்பில் போட்டு மீனை வதக்கிறது, அதால் மீன் தண்ணி கொஞ்சம் இருக்கணும். அடுத்தது இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பனிமல் முட்டை அடித்து எடுத்துருக்கிறேன். மஞ்சள் கரு நான் பெருசாக போடுறேன் இல்லைனண்டா கொஞ்சம் படுக்கத்தன்மை. மற்றது பொறிக்கைக்குள்ள நுரைச்சி எண்ணெய் மேலே வேறு மஞ்சள் கரு போட்டால் வெள்ளைக்கருவில் போட்டு செய்தால் அது நுரைச்சி மேலே வராது எண்ணெய். அப்போ அதால் நான் மஞ்சள் கரு போடாமல் அடிக்கிறது. அது கொஞ்சம் மஞ்சள் கரு அதுக்குள்ளே விழுந்துட்டுது. அப்போ சேர்த்து அடிக்க போகிறேன். அது மஞ்சள் கரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அது வேறு ஒரு முட்டை 2 முட்டையை அடித்து போட்டு இதையும் போட்டு பொரித்து சாப்பிடலாம். அப்போ இதுக்கு முட்டை இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் போடணும். கொஞ்சம் மஞ்சள் அங்கே வராதா, கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் உப்பு போடணும். மிளகா சின்ன சீரப்பாடல் இருந்தால் கூட போடலாம், கொஞ்சமாக போடும். இந்த ரத்தூளுக்கும் ஒரு சொட்டு உப்பு போடுறேன் நான். போட்டுட்டு இந்த வெங்காயம் பச்சையாக இதுக்கு போடுவோம், மிளகாயம் போடுவோம். கொஞ்சம் வதக்க போகிறேன். கொஞ்சம் அப்போ நல்ல ஒரு டேஸ்டாக கொடுக்கும்.
இப்போ வேறங்க இது வதக்க போகிறேன் எண்ணெயில். இந்த மிளகாய்கள் இன்னும் கொஞ்சம் போடலாம். கூட பச்சை போடுறா நல்லது, கொஞ்சம் வதக்குறது. இதுக்கு இந்த முட்டையை நான் நல்லா அடிச்சிட்டு இனி அடுப்பில் வச்சு வதக்குறா காட்டுறேன். அதில் கொஞ்சம் ஜாழ்ப்பாண கறித்தூள் ஒரு கொஞ்சம் அரை மேசக்கரண்டி போடுவேன். மற்றது கறி பவுடரும் 1.5 தேக்கரண்டி போடுவேன். போட்டு செய்யக்க ஒன்றையும் காட்டுறேன். சூடார வச்சாச்சு. இப்போ இதுக்கெல்லாம் கொஞ்சம் கடுகு போடுவேன். கடுகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், சோம்பு போட்டாச்சு. இனி வெங்காயம் போடும். இப்போ வெங்காயத்தை போடும். வெங்காயம், பச்சை மிளகாய். வதக்குவோம். இப்படியே கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்படியே வதங்கி கொண்டு வர அடுப்பை பண்ணிவிட்டு கறி இருந்தானே தூளுகள் இதுகள் போட அதால் பண்ணிவிட்டு போடுறேன். இப்போ மஞ்சள் போடுவேன். மஞ்சள் போட்டுட்டேன். தூள் ஜாழ்ப்பாண கறித்தூள், கறிக்கு போடுற தூள் இங்கே பாருங்க அரை மேசக்கரண்டி அளவுக்கு போட்டாக்கா. மற்றது கறி பவுடர் ஒரு 1.5 தேக்கரண்டி போட்டாக்கா. இப்போ இதை ஒரு எண்ணெயில் இப்படி செய்யணும். இப்போ அடுப்பை போடுவோம். இப்போ இந்த தூண் பீஸை தண்ணியோட அப்படியே போடும். நல்ல வாசம் பெறும் இந்த மீன் பாத்திரம். இந்த தூண் பீஸு கொஞ்சம் உப்பையும் போடுவோம். போட்டால் தான் அந்த மீனில் சேரும். கிழங்குக்காயும் போடணும். பார்த்து போடலாம். சேர்றாக்காண்டி போடுறோம். கொஞ்சம் மூடி விடுவோம். ஒரு 2 நிமிஷம் மூடி விடுவோம். பாருங்க இந்த மாதிரி வதக்கி வச்சிருக்கிறேன். இதை இதுக்காக கொட்டணும். இது அடித்த முட்டை அதை இதுக்காக கொட்டுவோம். ஆனால் கொஞ்சம் ஆறணும். ஆறத்தான் குழைக்கலாம். உப்பெல்லாம் சரி பார்த்து இந்த கிழங்குக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். சரி பார்த்து எல்லாத்தையும் குழைப்போம். குழைச்சி எடுத்துட்டு காட்டுவோம். கொஞ்சம் ஆறத்தான் குழைக்க போகிறேன். குழைச்ச பிறகு உருண்டை ஆக்குறது காட்டுறேன். பாருங்க அப்படி குழைச்சி எடுத்துட்டேன். வடிவா குழைச்சாச்சு. நீ உருண்டை ஆக்க வேணும். உருண்டை ஆக்கிட்டு முட்டையில் துவச்சி ரசத்தூளில் பிரட்ட வேணும். இப்போ உருண்டை ஆக்குறது இப்படி எல்லாருக்கும் அது செய்ய தெரியாதண்டு இல்லை. உருண்டை பிடிக்கிறானே சில பேருக்கு இப்போத்திய பிள்ளைகளுக்கு சில பேருக்கு செய்ய தெரியாது இருக்கலாம். அப்போ அவைகள் இதை பார்த்து செய்து கொள்ளுவினம். இப்படி உருண்டை ஆக்கிட்டு அளவான உருண்டை ஆக்கி முதல்ல எல்லாத்தையும் இப்படி உருண்டை ஆக்கி நான் இப்படி வைக்கும். உருண்டை ஆக்கி இப்படி வச்சுட்டு பிறகு எல்லாத்தையும் துவைச்செடுக்கும்.
இப்போ இந்த 3 டைம் செய்த 3 டைம் நான் துவைச்சி காட்டுறேன். காட்டிட்டு எல்லாத்தையும் உருண்டையாக்கி ஃபுல்லாக துவைச்சிட்டு பொறிக்க காட்டுவேன். இப்போ துவைக்கிறத பாருங்க. இந்த உருண்டையை முட்டைக்கு அப்படியே துவைச்சிட்டு ரஸ்குக்கு போடணும். ரஸ்குக்குள்ளே போட்டு அதே கையால் முட்டையை பிரட்டின கையால் செய்யக்கூடாது. என்னென்னா முட்டைக்கு எல்லாம் ஈரம் வந்துடுமല്ലോ முட்டை கை துவைச்ச இது. அதால் மெச்ச கையால் இப்படி செய்யலாம். இப்படி செய்து போட்டு மெச்ச கையால் தான் செய்யணும். இல்லையாண்டா நீங்கள் கரண்டியால் அள்ளி இந்த இதை ஒவ்வொரு உண்டா போட்டு கரண்டியால் முட்டையில் துவைச்சிட்டு கையால் ரஸ்தூளையும் பிரட்டலாம். இப்படி வடிவாக பிரட்டணும். மற்றதை முட்டைக்க போடுறேன். முட்டைக்க போட்டுட்டு ரஸ்கை போட்டுட்டு மற்ற கையாலாம் செய்கிறேன். இப்படி செய்து வைக்க போகிறேன். எல்லாத்தையும் உருண்டை கொஞ்சம் பிடிச்சது தான் இதுகளை இப்படி முட்டையில் துவைச்சி செய்ய போகிறேன். எல்லாத்தையும் செய்து போட்டு பொறிக்க காட்டுறேன். இங்கே பாருங்கோ, கடலட்டை எல்லாம் உருட்டி என்ன ரஸ்தூள் பிரட்டி எல்லாம் வச்சுள்ளேன். இப்போ பொறிக்க போட்டுருக்கு. இப்போ போட்டு கொண்டிருக்கிறேன். பொறிக்க போட்டிருக்கு. தீ வச்சிருக்கு, அதான் கொதிக்குது. நாங்கள் இதெல்லாம் செய்து வச்சு போட்டு ஒரு கடைக்கு போனாங்க. அங்கே கடைகளுக்கு போய் ஒரு கடை இல்லை 2 கடைக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வீட்டை வர லேட் ஆகிட்டுது. அப்போ பின்னேற டீ குடிக்கிறது லேட் ஆகிட்டுது. குடிக்கல, கல்லாட்டும் பொறிக்கல. இப்போ தான் எல்லாம் பொறிக்க போட்டுட்டு தேத்தண்ணியும் கொதிக்க வச்சுருக்கு. சுடு தண்ணி தேத்தண்ணியோட இதையும் பொறிச்சு போட்டு சாப்பிட போகிறோம். இல்லையாண்டா வெள்ளனை செய்து சாப்பிட்டு இருப்போம். கடைக்கு போனபடியாக எல்லாம் லேட் ஆகிட்டு. வேறுங்க கொஞ்சம் பொறிச்சு வச்சுருக்கிறேன். அளவாக பொறிக்க போகிறேன். மிச்சத்தை வச்சா நாளைக்கு பொறிக்கலாம். கல்லட் எப்பவும் சூடாக பொறிச்சு சாப்பிட்டா தான் அந்த முறுமுறுப்பு தன்மை இருக்கும். அப்போ சாப்பிடைக்க மட்டும் பொறிச்சா காணும். அப்போ நாளைக்கு மிச்சத்தை வச்சுட்டு நேரம் தீக்கி பொறிச்சு சாப்பிடலாம். இப்போ டீயும் போட்டுட்டு இது குடிக்க போகிறேன். இப்படி ஒரு பொண்ணு இந்த கலரில் இந்த கலரில் எடுக்க வேணும். அப்போ நான் எல்லாத்தையும் சுட்டுட்டு காட்டுவேன். எல்லாம் சுடையெல்லாம் அளவாக சுட்டுட்டு காட்டுவேன். பாருங்க, கல்லட்டை எல்லாம் பொறிச்சிட்டேன். டீயும் ஊற்றி வச்சிருக்குது. இனி நாங்கள் கல்லட் சாப்பிட்டு டீ குடிக்க போகிறோம். அப்போ பாருங்க, இந்த முறையில் நீங்கள் கல்லட் செய்து பாருங்க. அவ்வளோ டேஸ்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இப்படித்தான் செய்கிறது. இப்போ இருட்டுத்தானே கலர் கொஞ்சம் மாற்றமாக தெரியல. இப்படித்தான் செய்து நீங்களும் ஒருக்கா செய்து போட்டு எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க. இப்படி செய்த நான் நல்லா வந்ததோ வரையிலையோண்டு எனக்கு எழுதுங்க. ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். ஓகே, பாய்.